தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் என்னென்ன முக்கிய அறிவிப்புகள் இடம்பெற்றிருந்தன என்பதை பார்க்கலாம். கலைஞர் கனவு இல்லத்தின் கீழ் 3500 கோடி ரூபாயில் ஊரக பகுதிகளில் 1 லட்சம் புதிய வீடுகள் கட்டப்படும். சென்னைக்கு அருகே உலகத்தர வசதிகளுடன் புதிய நகரம் அமைக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அடுத்த 2 ஆண்டுகளில் 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு கைக்கணினி அல்லது மடிக்கணினி வழங்கப்படும். 8 மாவட்டங்களில் புதிதாக அரசு கலைக்கல்லூரிகள் தொடங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10 லட்சம் வரை மதிப்புள்ள அசையா சொத்துக்களை பெண்கள் பெயரில் பதிவு செய்தால் 1% பதிவு கட்டணம் குறைக்கப்படும். அரசு அலுவலர்கள் ஈட்டிய விடுப்பு 15 நாட்கள் வரை சரண் செய்து பணப்பலன் பெறும் நடைமுறை மீண்டும் செயலாக்கத்திற்கு வருவதாக பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெற்றோர் இருவரையும் இழந்த 50,000 குழந்தைகளுக்கு 18 வயது வரை மாதந்தோறும் 2,000 ரூபாய் வழங்கப்படும். சென்னையில் 950, மதுரையில் 100, கோயம்புத்தூரில் 75 என 1125 மின் பேருந்துகள் அறிமுகம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் பணி தொடங்கப்படும். ராமேஸ்வரத்தில் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும். குடிமைப் பணி தேர்வில் தேர்ச்சி பெற்று நேர்காணலுக்கு தயாராகுபவர்களுக்கு 50,000 ரூபாய் வழங்கப்படும். வேளச்சேரியில் 310 கோடி மதிப்பீட்டில் புதிய பாலம் கட்டப்படும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2000 தற்சார்பு தொழிலாளர்களுக்கு இருசக்கர மின் வாகனம் வாங்க தலா ரூபாய் 20,000 மானியம் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக பட்ஜெட்டில் முக்கிய திட்டங்களுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்பதை பார்க்கலாம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு 13,807 கோடி, மகளிர் விடியல் பயண திட்டத்திற்கு 3,600 கோடி, முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்திற்கு 600 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. 10,000 சுய உதவிக்குழுக்கள் உருவாக்கப்படும் என்றும் 37,000 கோடி ரூபாய் வழங்கிட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் பட்ஜெட்டில் கூறப்பட்டுள்ளது. சென்னை, கோவை, மதுரையில் தலா 1000 மாணவிகள் பயன்பெறும் வகையில் 275 கோடி ரூபாயில் மாணவியர் விடுதிகள் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6,100 கிலோமீட்டர் நீளம் கொண்ட முதலமைச்சரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்திற்கு 2,200 கோடி ரூபாய், 14.2 கிலோமீட்டர் நீளம் கொண்ட திருவான்மியூர் உத்தண்டி 4 வழித்தட உயர்மட்ட சாலை திட்டத்திற்கு 2,100 கோடி ஒதுக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. 6,668 கோடியில் 7 மாவட்டங்களில் புதிய கூட்டு குடிநீர் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழமையான தேவாலயங்களை புதுப்பிக்க 10 கோடி ரூபாய், 1000 ஆண்டுகள் பழமையான கோயில்களில் திருப்பணி செய்ய 125 கோடி ரூபாய், விண்வெளி தொழில்நுட்பத்திற்கு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் கூறப்பட்டுள்ளது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது தியேட்டர் தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.